எல்லாருக்கும் குட் மார்னிங். உங்க எல்லாத்தையும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வழியா பாக்குறதுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கிளாஸ்க்குள்ள இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய பெயர் விழிமலர். நானும் பெட்சி அக்கா எல்லாருமே ஈஸ்ட் சர்ச், மதுரை ஈஸ்ட் சர்ச் சேர்ந்தவங்க. அங்க பாத்ஃபைண்டர் மாஸ்டர் கைட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போது நான் சென்ட்ரல் தமிழ் சர்ச்ல இருக்கேன். அங்கேயும் தேவனுடைய கிருபையினால பாத்ஃபைண்டர், அட்வென்ச்சரர் அண்ட் மாஸ்டர் கைட்ஸ் கிளாஸஸ் துவங்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த ஒரு கூடுகை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறதுலயும் அநேகரை ஆயத்தப்படுத்துறதுலயும் தேவன் நம்மள ஒரு கருவியாக பயன்படுத்த தயாரா இருக்காங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு கிளாஸ்ல போறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் இங்க ஜாயின் பண்ணிருக்கிறவங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ எடுக்கக்கூடிய அந்த செமினார் போர்ஷன் நிச்சயமாகவே எல்லாருக்கும் ஏற்றதா இருக்குமா அப்படின்றத நான் அதன் மூலமா புரிந்துக்கிருவேன். கிட்டத்தட்ட 14 பேர் இருக்கோம். அதுல பாஸ்டர் எனக்கு தெரியுறாங்க, மற்ற யாரும் எனக்கு உங்க வீடியோஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கிறனால மேபி நீங்க உங்க வாய்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். உங்களுடைய வயது என்ன அப்படின்றத எனக்கு நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோ ஆன் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல, அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய வயது என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். என் பேர் மதுமிதா, ஏஜ் 16. ஓகே, மதுமிதா ஏஜ் 16. தேங்க்யூ சோ மச் மது. என் பேர் ஷெர்லின், ஏஜ் 20. என்னோட பேர் திவ்யா, என்னோட ஏஜ் 31. திவ்யா, உங்க ஏஜ் 31. ஓகே ஓகே. என் பேர் லிடியா, ஏஜ் 20. ஓகே, லிடியா ஏஜ் 20. என்னுடைய வயது 27. ஸ்டீஃபன் ராஜ், ஏஜ் 23. ஸ்டீஃபன் ராஜ் 23. ஓகே தம்பி. ஓகே, இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து கிடைத்த பதிலின்படி 16 வயதுல இருந்து 31 வயது வரைக்கும் இருக்கிற நபர்கள் இந்த செஷன் அட்டென்ட் பண்ண போறீங்கன்றத நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இன்னைக்கு செமினார் 2ல நம்ம படிக்க போறது யூத் டெவலப்மெண்ட். இந்த யூத் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த டைட்டில வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யூத்தோட வாலிப பிள்ளைகளோட ஒரு டெவலப்மெண்ட்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதுதான் இந்த டைட்டில்ல இருந்து நம்மளுக்கு டைரக்டா கிடைக்கக்கூடிய ஒரு மீனிங். எனக்கு ஆக்சுவலி உங்களுடைய ஸ்கிரீன் எதுவுமே தெரியல, சோ அதனால மேபி நீங்க என் கூட இருக்கீங்களா அப்படின்றதுக்கு அவ்வப்போது நான் கேட்கிற அந்த சில கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க அப்படின்னா, அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, சோ யூத் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த டைட்டில் கீழே யூத்தோட வளர்ச்சியை குறித்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செஷன்ல நம்ம படிக்க போறதே அது கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த சின்ன அந்த 3 வேர்ட் இருக்கிற அந்த சென்டென்ஸ் தான். அது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த யூத். சோ யூத் அவங்கள புரிந்து கொள்ளணும். அவங்களுடைய வளர்ச்சியை நம்ம மேன்மைப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்கள புரிந்து கொள்றதுக்கு அவங்களுடைய உலகம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போற காரியம். சோ இந்த இன்ட்ரடக்ஷன்ல டிஜிட்டல் வேர்ல்ட், அதுதான் இப்போ ரொம்ப யூத் மட்டும் கிடையாது, எல்லா வயது சார்ந்தவங்களையும் ஒரு கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறது இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் தான். ஸோ யூத் பருவத்திலையும் இந்த வாலிப பருவத்திலையும் அவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, வர்ச்சுவல் வேர்ல்ட் எல்லாமே இருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, அப்புறம் அவங்க வாழ்ற வாழ்க்கையினுடைய உலகம். சோ எல்லாருமே ஒரே உலகத்துல தானே வாழ்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செமினாருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும். சிறுவர்கள் அவங்களுடைய அந்த மூளை வளர்ச்சியா இருக்கட்டும், அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய உலகம் ஒன்று, வாலிபர்களுக்கான உலகம் ஒன்று, பெரியவர்களுக்கான உலகம் ஒன்று அப்படின்றத நான் இந்த செமினார் வழியா புரிந்து கொண்டேன். சரி, சோ இப்போ நம்ம முழுமையா இந்த வாலிப பிள்ளைகளோட உலகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். நான் எதுக்காக ஏஜ் கேட்டேன் அப்படின்னா, உங்களுடைய
யூத் இத லிசன் பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தா இங்க யூத்தும் இருக்கீங்க. சோ உங்களுடைய உலகம் எப்படியானதாக இருக்கிறது, நாங்க பெரியவங்க உங்களை வழிநடத்தி செல்றதுக்கு நாங்க எங்களை எவ்வளவு பக்குவப்படுத்துறதற்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. சோ யூத் அப்படின்றனால இந்த டெவலப்மெண்ட் ஸ்டடி வந்து ஆக்சுவலா 21 வயசுல இருந்துதா. சோ 21 வயது கீழே இருக்கிறவங்களும் நிச்சயமாகவே நீங்களும் இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா மாஸ்டர் கேட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போற பொறுப்பு எல்லாமே ஒரு லீடர்ஷிப் பொறுப்பு தான். சோ அந்த லீடர்ஷிப்ல எப்படியெல்லாம் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இந்த செமினார் சொல்லிய தேவன் நம்மளுக்கு பிரயோஜனமா இந்த நேரத்தை கற்று தருவாங்க. யூத்தோட ஒரு பிரெயின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்ட் அப்படின்றதுதான் உண்மை. பிரெயின் வந்து ஒரு பிறக்கிற பேபில இருந்து 20 வயது வரைக்கும் டெவலப் ஆகுமா. சோ மேபி டீனேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சோ அந்த தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு சிரமப்படுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம் சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா அவங்களோட ஃப்ரண்டல் பார்ட் ஆஃப் த பிரெயின், இந்த நெத்திக்கு மேல இருக்க ஐ மீன் இந்த இடத்துல இருக்க பிரெயின், இதை வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த பிரெயின் பார்ட் வந்து எப்போ முழுமையா டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா 20 வயதுலதான் முழுமையா டெவலப் ஆகி முடியும். சோ அப்ப அந்த 20 வயது வரைக்கும் இந்த பார்ட் ஆஃப் த பிரெயினோட ஃபங்க்ஷன் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு சரியானதாக இல்லை. சோ இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து எதற்காக இருக்கு அப்படின்னா, ஒண்ணு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக, இரண்டாவதாக நம்மளை எமோஷனலான விஷயங்கள்ல நம்மளுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த பகுதி பிரெயினை பொறுத்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூத்த அடுத்து வழிநடத்த போற நம்ம எப்படி எந்தெந்த விஷயத்துல யூத்தை ரொம்ப கவனமா வழி நடத்தணும் அப்படின்னா முக்கியமா தீர்மானங்கள் எடுக்கிற விஷயத்துலதான். சரி, சோ இதுல நிச்சயமாகவே எல்லா விதத்திலையும் கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த சாட்சியாக இருந்தாங்க. அதே போல யூத்தை வழி நடத்துறதுலயும் கூட கிறிஸ்துவானவர் எவ்வளவு சிறந்த சாட்சியாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து கத்துக்கிற போறோம். அந்த 3 பாயிண்ட்ஸுக்கு வசனங்கள் இருக்கிறது. எனக்கு விருப்பப்பட்டவங்க சீக்கிரமா உங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கும்படியா நான் கேட்டிருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் வழிகாட்டினார். அந்த கிறிஸ்து வழிகாட்டினார்ல முதல் பாயிண்டே வந்து ஜீசஸ் கேம் டவுன். தேவன் தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்மைப்படுத்தினார் அப்படின்றதுதான். வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாருக்காக? பாவிகளாகிய நமக்கு. அவர் ஒரு தேவன். நம்ம திருத்துவத்தை கூட நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிதாவானவருக்கு ஒரு பர்சன்ட் கூட ஹி இஸ் நாட் லெஸ்ஸர். ஓகே, சோ அவ்வளோ பெரிய தேவன் நம்ம வேணும் அப்படின்றனால தாழ்த்தினாங்க. அப்ப தேவனே தாழ்த்தும் பொழுது நம்ம வந்து பாவிகளாகிய மனுஷன் நம்மளை தாழ்த்தி தான் யூத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற முதல் விஷயத்த வந்து நம்மளுடைய சிந்தையில வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மனிதர்களோட கலந்தாங்க. He mingled with the people. அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 வரை. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாஸ். மத்தேயு 9:10-13. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். தேங்க்யூ சிஸ்டர்.
சோ இந்த வசனத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தேவன் ஆயக்காரரோடையும் பாவிகளோடையும் போஜனம் பண்றாங்க. மேபி இங்க பெரியவங்க இருக்கீங்க, அடல்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம போஜனம் பண்ண வேண்டியது யார் கூட? யூத் கூட. ஆனா யூத் கூட போஜனம் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட மிங்கிள் ஆகணும். ஆனா அவங்க கூட நம்ம மிங்கிள் ஆகுறதுக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தடையா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்களா? இப்போ இருக்க சர்ச் யூத் கூடயோ இல்ல வெளியே இருக்க யூத் பிள்ளைங்க கூடயோ என்னால அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு எதுவும் விஷயங்கள் இருக்கிறதா? சரி, இதை நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம அப்படியே யோசிப்போம். சோ ஜீசஸ் மிங்கிள்ட் வித் பீப்புள். நம்ம பார்த்தது கிறிஸ்து அவரோட இடத்துல இருந்து. மேபி நம்ம இடம் அப்படின்னா நம்ம வயதை நம்ம நினைக்கலாம், இல்ல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்ல பொறுப்பு அதை நம்ம யோசிக்கலாம். அதுல இருந்து நம்மளை தாழ்த்தி யூத்தோடைய நிலைக்கு போகணும். இரண்டாவதாக ஜீசஸ் மிங்கிள்ட் வித் பீப்புள், நம்ம யூத் கூட இணையணும். அவங்களுடைய அவங்க எப்படிலாம் இருக்காங்களோ அதே போல நம்மளும் இருக்கணும். அது சரியான வழியில. சரியா? மூன்றாவதாக he won their confidence. கிறிஸ்து அந்த சக மனிதர்கள் கிடையாது, கிறிஸ்து தேவன். சோ அவங்க பூமியில மனிதத்துவத்துல வந்தாங்க. சோ மனிதர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க. நம்மளும் இப்போ இருக்க பிரசன்ட் யூத்துக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். வாசிப்போம் லூக்கா 15வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். இப்போ இந்த வசனத்தை, இந்த சென்டென்ஸை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். he won their confidence. அவங்களோட நம்பிக்கைக்குரியவர்களாக ஆனாங்க. எப்போ யூத் வந்து சர்ச்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப வில்லிங்கா வருவாங்க அப்படின்னா அது நடத்துறவங்கள அவங்க நம்பினா மட்டும்தான். சோ இங்க நம்ம பாக்குறோம் கிறிஸ்து வந்து பாவிகளோட போஜனம் பண்றாங்க, ஆயக்காரர் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா ஆயக்காரர்கள்லாம் அந்த காலத்துல யூதர்களால வெறுக்கப்பட்டவர்கள். ஆனா கிறிஸ்துவால நேசிக்கப்பட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேசத்தை வந்து அவங்க ரிசீவ் பண்ணணும். ஆமா, இவர் எங்களை நேசிக்கிறாங்க, நாங்களும் அவர்கிட்ட போவோம், அவரை நாங்க நேசிப்போம் அப்படின்ற அந்த ஒரு நேசத்தை ரிசீவ் பண்ணணும். பாவிகளும் இதை ரிசீவ் பண்ணி கிறிஸ்து கொடுத்த இன்விடேஷனுக்கு இணங்கி அவர் கூட போய் உட்காந்து சாப்பிடணும். சோ நான் இணங்கி அவர் கூட போய் உட்காந்து சாப்பிடுறேன், கிறிஸ்து கூட உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னா நான் வந்து கிறிஸ்துவ நம்பணும். சோ அப்படி நம்ம இப்ப கிறிஸ்துவோட இடத்துல நம்ம வைத்து இந்த செமினார் ஃபுல்லா நம்ம படிக்கிறோம். சோ அப்படி இந்த காலத்துல அதாவது நம்ம சர்ச்ல இருக்க வாலிபர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ கிறிஸ்துவனுடைய வழியில 3 வழியை கத்துக்கிட்டோம். முதலாவது வழி வந்து நம்மை நாமே தாழ்த்த வேண்டும், அப்புறம் பிள்ளைகளோட இணங்கி போக வேண்டும், மூன்றாவது அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாற வேண்டும். இப்படிதான் ஆக்சுவலி பவுலாரும் கூட தன்னுடைய ஊழியத்தை செய்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 23 வரை யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனா இருக்கிறேன். இது எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னா, இந்த வசன வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டோம்னா பவுலார் கடைசியா சொல்றது ஒண்ணு நம்மளுக்கு ஞாபகம் வரும், எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆத்மாவை, வாலிப பிள்ளைங்க அப்படின்றதும் கூட கிறிஸ்துவுக்குள்ளான நம்ம சேகரிக்க வேண்டிய ஒரு ஆத்ம பாரம் நம்மளுக்கு இருக்கணும். சோ அப்படி ஒரு ஆத்மாவை சேகரிக்கும் பொழுதும் நம்ம எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்ற மாதிரிதான் நம்ம இருக்கணும். ஓகே தம்பி, சரி. சோ இதுதான் பவுலாரோட மினிஸ்ட்ரியில இருந்தும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும். நான் கிறிஸ்டியன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு
அம்மையாருடைய புத்தகத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிக்கிறேன். யூஸ் த மெத்தட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வாலிப பிள்ளைகளை வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். அது என்ன மெத்தட்னா, கிரைஸ்ட் மெத்தட் அலோன் வில் கிவ் ட்ரூ சக்சஸ் இன் ரீச்சிங் த பீப்புள். The Savior mingled with men as one who desired their good. He showed his sympathy for them, ministered to their needs, and won their confidence. Then he bade them follow me. So கிறிஸ்துவனுடைய வழி என்ன அப்படின்னா, அவரு மனுஷர்களோட இணங்கி போனாரு. அவங்களுக்கு என்னது நன்மை அப்படின்றத பார்த்தாங்க. சோ மனுஷங்களோட வாலிபரோட இணங்கணும். வாலிபர்களுக்கு என்ன நன்மைன்னு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க மேல நம்ம இறக்கப்படக்கூடிய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பான முறையில நம்ம இறக்கப்பட்டு அவங்கள பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகள் நம் வழியாக சந்திக்கப்படணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே ஒரு பாத்ஃபைண்டர் கிளாஸா நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்றதோட நம்ம முடிச்சிடறோம். அது கிடையாது. அதை தவிர்த்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு மேபி ஒரு கவுன்சில் தேவையா இருக்கலாம், இல்ல வீட்டுல பினான்சியல் ஏதாவது ஒரு நீட்ஸ் நம்மளால சப்போர்ட் பண்ண முடிஞ்சது இல்ல, அந்த நாள்ல அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கலாம், அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். எப்போ அப்படின்னா அவங்களுக்கு நம்பகத்தன்மையா நம்ம மாறும் பொழுது. சோ இது எல்லாமே கிறிஸ்து பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டுதான் கிறிஸ்து என்ன சொல்றாங்க, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி ஒரு கால் அவங்களுக்கு கிடைக்கும் போது, கிறிஸ்து இவ்வளவு தூரம் எனக்கு பண்ணாரு, நான் எப்படி அவரை பின்பற்றாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே மனுஷர்கள் அவங்கள பின்பற்றுறது போல இந்த யூத் கிளாஸ் வழியாகவும் இந்த பாத்ஃபைண்டர் கிளாஸ் வழியாகவும் இவ்வளவும் நம்ம கிட்ட இருந்து லீடர்ஸ் ஆக போறவங்க கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம கீழே இருக்கிற அந்த வாலிபர்கள் எல்லாமே தேவனை பின்பற்ற நம்மளோட சேர்ந்து வருவாங்க அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன் பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில இருந்து. The youth are objects of Satan's special attack. சாத்தான் தாக்கக்கூடிய ஒரு அவரோட தாக்குற லிஸ்ட்ல இருக்கிற கேட்டகரியே இந்த யூத் பீப்புள் தான். And their manifestation of kindness, courtesy, tender sympathy and love will often work the salvation of those who are under the temptations of evil one. So ஒருவேளை இங்க இருக்கிற யூத்தா இருக்கலாம், இல்ல பெரியவங்க நீங்க பார்த்த யூத்தா இருக்கலாம், அவங்க சோதனைகளுக்குள்ளாக கடந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம பக்குவப்படுத்த வேண்டிய விதமே வந்து கைண்ட்னஸ் வழியாதான், கர்ட்டசி வழியாதான். அவங்க மேல நம்ம இரக்கப்பட்டு அன்பு செலுத்தி அப்படி மாத்திரமே யூத்தை வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குற வளர்ச்சிக்குள்ளாக மேம்படுத்த முடியுமே தவிர்த்து எந்த ஒரு நேரத்திலயும் தம்பி நீ பண்றது தப்பு, தங்கச்சி நீ பண்றது தப்பு, உன்கிட்ட இது எனக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம ஒரு கடுமையான வார்த்தைகளாக அன்பில்லாத வார்த்தைகளாக நம்ம சொல்றதுனால முடியாது அப்படின்றதுதான் உண்மை அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா தன்மைன்றது குறையுது, சாத்தானுடைய ஆதிக்கம் அந்த வாலிப பிள்ளை மேல கூடுது. ஏன் அப்படின்னா நம்ம இப்படி சொல்றது வழியா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நெகட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிரும். அது சாத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம வழி வகுக்கிற மாதிரி ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம். சோ இப்ப வரைக்கும் நம்ம கிறிஸ்தனுடைய வழி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம யூத்தை கையாளக்கூடிய பக்குவம் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது the youth environment. யூத்தினுடைய உலகம் எப்படிப்பட்டது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இத வந்து ஒரு சோசியல் கிளைமேட் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது கிளைமேட் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும்ல. சோ இதே போலதான் யூத்தோட வாழ்க்கையிலையும் கூட அவங்களுடைய சமுதாய அவங்க சோசியலா இருக்கிற அந்த கிளைமேட் வந்து மாறுது. அது மாறுறனால அது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்தெல்லாம் மாற்றுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது டிசையர்ஸ்னா அவங்களுடைய வாஞ்சைகள் சுற்றுச்சூழலை பொறுத்ததுதான். இரண்டாவது அவங்களுடைய தேவைகள் சுற்றுச்சூழலை பொறுத்ததுதான். மூன்றாவது அவங்களுடைய உணர்வுகளா இருக்கட்டும், அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவங்க தன்னை பிரசன்ட் பண்ற விதம், அவங்களுடைய அப்பியரன்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் புரிதலா இருக்கட்டும், இது எல்லாமே சுற்றுச்சூழலை பொறுத்ததுதான். அதே போல their identity in conformity to the world around them, அவங்களுடைய அடையாளம் இந்த உலகத்துல ஒத்து போனோம் அப்படின்னா அவங்களுடைய அடையாளமும் கூட சுற்றுச்சூழலை பொறுத்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அவங்களுடைய தேவைகள் இப்ப யூத்துக்கு என்ன தேவை? ஒரு பிள்ளை முதல்லாம் 12th முடிச்சு
காலேஜ் போனாதான் மொபைல் போன் அப்படின்றது தேவையா இருக்கு. இப்போ நான் சமீபத்துல பாக்குறது 10th முடிச்சு 11th போனா மொபைல் போன் எனக்கு தேவை. அது எதை பொறுத்ததா மாறிடுச்சு, சுற்றுச்சூழலை பொறுத்ததா மாறிடுச்சு. எல்லார்கிட்டே இருக்கு, எனக்கும் வேணும். வேற ஏதாவது இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நம்ம இந்த டிஜிட்டல் வேர்ல்டாவே பார்க்காம சில விஷயங்கள், மேபி பைக் இல்ல ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, அந்த மாதிரி பிள்ளைங்களுடைய வாகனமும் அவங்களுடைய தேவைகளா மாறிடுச்சு. ஆனா அது உடனடி தேவைன்றது அவசியம் மற்றது. பட் சுற்றுச்சூழலை பொறுத்து அது அவங்களுடைய தேவையா, ஒரு ஆசையா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். வேற எதுவும் உங்களுக்கு தோணுதா? வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நிச்சயமானது. பைபிள்ல ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்றோம் தான். நம்ம மாடஸ்டா இருக்கணும்ன்றது முக்கியம். பட் சுற்றுச்சூழல்ல நம்ம பாக்குறோம், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்றாங்க. ஈவன் எக்ஸ்போசிங் தெம் இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல் அப்படின்றனால யூத்தோடைய மனப்பக்குவமும் அது வழியாவே ஈர்க்கப்பட்டு போயிருது. அப்ப இங்க நம்ம யூத்தை லீட் பண்ண போற ஒரு லீடர்ஸா இருக்கிற நம்ம, இந்த பிள்ளை இப்படி ட்ரெஸ் பண்ணுதே அப்படின்றத நம்ம பாக்குறத தவிர்த்து எப்படி நம்ம பாக்கணும், அவங்க என்விரான்மெண்ட்டா பாக்கணும். சுற்றுச்சூழல் இப்படி இருக்க போறனால தானே இந்த பிள்ளைக்கு இப்படி தோணுது அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த பிள்ளைய அதிகமா நேசிப்போமே தவிர்த்து அந்த வாலிப பிள்ளையோட வெளிப்புறம் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாது. அது ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், தம்பி சொன்ன மாதிரி வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், வாட்ஸ் எவர். சரியா? அடுத்து இன்னும் சில விஷயங்கள் இதுல சொல்லலாம். they live in a world different from that of adults. பெரியவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய அனுபவமும் அதனால அவங்களுக்கு வந்த பக்குவமும் வேற. அந்த அனுபவத்துக்குள்ளலாம் போகாம இருக்கிற வாலிப பிள்ளைங்களோட உலகம் வேற. அடுத்து they feel of not being taken into consideration by the church. many times நானும் யூத்தா இருக்கும் போது இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதுதான். சர்ச்ல என்ன கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்களே, நாங்க சொல்ற ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, ஆனா அதை செயல்படுத்தவே மாட்டேங்கிறாங்களே, ஏன் அப்படின்னு உங்க யாருக்காச்சும் தோணி இருக்கா? இங்க 16 வயசுல இருந்து இருக்கீங்க, தோணி இருக்குன்னா ரைஸ் ஹேண்டோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஏன் சைடு இருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிருவேன். பரவாயில்ல. அப்ப உங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க, கைட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷம். அடுத்து வந்து they isolating themselves. சோ பெரியவங்களை காட்டிலும் யூத் தான் வந்து அவங்கள தனிமைப்படுத்திக்கிடுவாங்க. இல்ல இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து they critique the programs and music. சோ இப்போ வந்து பிரசன்டா யூத் எப்படி நம்ம வந்துட்டோம்னா we become more criticizers. பாசிட்டிவ் கிரிட்டிசிசமும் இருக்கு, அதெல்லாமே வெல்கம்டு தான். நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து சுற்றுச்சூழலை பொறுத்ததா இருக்கு. நான் மட்டும் இருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் வந்து அப்படி தோணி இருக்காது. ஆனா நான் ஒரு குரூப்போட இருக்கேன், அந்த குரூப்ல அதை பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் என் மனதுக்குள்ள வந்து ஆமா இது கூட சரிதானே, ஆமா இது இப்படிதான் இருக்குமோ, ஓ இதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்களோ அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் சொல்றதுக்கும் கூட இந்த சுற்றுச்சூழல் தான் ஒரு காரணமா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இதுவரை இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் தி செமினார்ல நம்ம பார்த்தது என்ன, யூத் பண்ற எல்லா விஷயமும், வாலிப பிள்ளைகள் செய்யற எல்லா விஷயமும் அவங்க சுற்றி இருக்கிற அந்த கிளைமேட்டை பொறுத்ததா இருக்கு, அந்த சோசியல் கிளைமேட்டை பொறுத்ததா இருக்கிறதே தவிர்த்து அவங்களுடைய குணங்களோ அவங்க கட்டப்பட்ட விதமோ அதை சார்ந்தது கிடையாது அப்படின்றத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். என்னதான் சின்ன பிள்ளைல அம்மா நம்மளுக்கு எல்லா வசனத்தையும் சொல்லி கொடுத்து சர்ச்ல எவ்ரி குவார்டர் 13 verses எல்லாம் நம்ம சொல்லி வளர்ந்த பிள்ளைங்க இப்படி வாலிப பிள்ளைல இது இவ்வளவு சேட்டை பண்ணுதே அப்படின்னு சில வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அதற்கு நிச்சயமாகவே சுற்றுச்சூழல் ஒரு பெரிய 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 பர்சன்ட் வந்து ரீசனா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, சோர்சஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் த யூத். சோ எந்தெந்த வழிகள் யார் யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க வாலிப பிள்ளைங்க அப்படின்னா, ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரைனிங் நம்மளுக்கு சின்ன வயசுலயே வந்து அம்மா அப்பா கொடுத்துருவாங்க. காலையில எந்திரிக்கும் போது ப்ரேயர் பண்ணணும், சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும், நைட் தூங்கும் போது ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாம் பாசிட்டிவ் ட்ரைனிங். இன்னொன்னு நெகட்டிவ் ட்ரைனிங்னு சொல்ல வேணாம், வழியா இத வந்து நம்ம அப்பா அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிடுவாங்க. அப்பா நம்ம கிட்ட அதை கத்து கூட கொடுத்திருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலில இதை செய்வாங்க, சோ நம்ம செய்வோம். சோ இதுவுமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான்.
இரண்டாவதாக கம்யூனிட்டின்னு பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, ஸ்கூல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்புறம் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் இப்போலாம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது ப்ரோக்ராம்ஸ்ல தான். அந்த கல்ச்சரல்ஸோ ஒரு டேலண்ட் டே அப்படின்னு நம்மளுக்கு வைக்கிறாங்க, இல்ல ஆனுவல் டே ப்ரோக்ராம் அப்படின்னா அது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வழிநடத்துற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இல்ல நிறைய அடுத்த அட்மிஷன் வேணும், ஸ்கூலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம யோசித்துக்கிறோம். கடைசியா மாஸ் மீடியா எல்லாராலையும் அநேக தரம் எப்பயுமே பேசப்படுறது, ஆனாலும் எந்த ஒரு முயற்சி எடுக்க முடியாம நம்மளால அதுல இருந்து வெளிவர முடியாம இருக்கிறது மாஸ் மீடியா. டிவி எல்லாம் இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா we have everything in our hand, போன் வழியா கிடைக்கிறனால. இன்டர்நெட், சோசியல் மீடியா அண்ட் பிளே ஸ்டேஷன். சரி, இதெல்லாமே வந்து யூத் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிசையர் ஆஃப் யூத்தோட வாஞ்சை என்ன, யூத் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, யூத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய வழிகள் என்ன, கிறிஸ்துவனுடைய வழிகள் தான் நம்மளுடைய வழிகளா இருக்கணும்ன்றத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது சோசியல் கிளைமேட், அவங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தது இன்ஃப்ளூயன்சஸ், அவங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் யார் யாரு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நான்காவது நம்ம பார்க்க போறது வாலிப பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இங்க வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம், அக்கா எனக்கு இது பிடிக்கும்க்கா, இப்படி இருந்தா நல்லா இருக்கும்க்கா அப்படின்னு நான் சர்ச்ல இதை எதிர்பார்த்தேன்க்கா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? One more time அந்த question repeat பண்றீங்களா? புரியல. ஓகே, ஒன் மோர் டைம் நான் क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். டிசைர் ஆஃப் தி யூத் தான் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு. யூத்தினுடைய வாஞ்சைகள், இன்னும் ஒரு ஈஸியான ஒரு டிரான்ஸ்லேஷன்னா ஆசைகள். சபையில இந்த விஷயம் எனக்கு ஆசைக்கா, இப்படி இருக்கணும்ன்றது எனக்கு விருப்பம்க்கா, நீங்க இருக்கிறத நான் சொல்லல, சர்ச் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்க்கா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சர்ச்ல இல்ல இது இப்படி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன்னா என்ன சொல்லுவீங்க? புரியுதா இல்ல இன்னும் क्वेश्चனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கேனா? ப்ளீஸ். क्वेश्चन புரியுது, பட் அது எப்படி சொல்லணும் தெரியல. சரி, क्वेश्चन புரியுது, பட் எப்படி சொல்லணும்னு தெரியல. மேபி நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க சொல்லுங்க. ஸ்டீஃபன் ராஜ் தம்பி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட். அதே போல மத்தவங்களும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சீக்கிங் ஃபார் ரெகக்னிஷன், நாங்க தெரியப்படணும், ரெகக்னிஷனுக்கு ஏதாவது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை யாராச்சும் சொல்ல முடியுமா? அங்கீகாரம். நான் சொல்ற விஷயம் அங்க செயல்படணும், வார்த்தைக்கு அங்கீகாரம் இருக்கணும், இல்ல என்னை யாராவது நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு யூத் நினைப்பாங்க. நான் நினைச்சிருக்கேன் என்னோட சர்ச்ல. அப்படி நீங்க நினைச்சிருக்கீங்களா? எஸ்னா தம்ஸ் அப் கொடுக்கலாம். அந்த ரியாக்ஷன்ஸ்ல இதுல பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இப்ப நான் அந்த தம்ஸ் அப் கொடுத்திருக்க மாதிரி. ஓகே, சூப்பர். செகண்ட் வந்து looking for adults with whom they can confidently communicate the realities of their life. நம்மளோட வாழ்க்கையினுடைய ரியாலிட்டிய பகிர்ந்து கொள்ற மாதிரி எனக்கு ஒரு வயசுல பெரிய ஒரு அட்வைசர் எனக்கு தேவை அப்படின்றது யூத்தினுடைய வாஞ்சையா இருக்கும்னு சொல்றாங்க. அது உண்மையா? தம்ஸ் அப். கவுன்சில்ஸ் கேட்கறதுக்கு இல்ல, என் வாழ்க்கையில நடக்கிறத நான் பகிர்ந்து கொள்ளணும், இந்த பெரியவங்க கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்ன்றது எனக்கு விருப்பம். ஏன்னா he or she is a very confidential person, நம்பிக்கைக்கு தகுந்தவங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அது உங்க வாஞ்சையா இருந்திருக்கா? வெரி குட். இப்ப நான் 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். மூணாவதா நீங்க ஏதாவது சொல்லுங்க, இத நான் சர்ச்ல எதிர்பார்த்திருக்கேன்க்கா அப்படின்னு. நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் இல்ல இயற்கை செய்தி அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்றப்ப மிஸ்டேக்ஸ் பண்ணா எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ற
பெரியவங்களா இல்லாம அப்ரிஷியேட் பண்ற மோட்டிவேட் பண்றவங்களா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப 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 ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஆக்சுவலி நானும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம இது பண்றோம்னா மோட்டிவேட், ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை, ஒரு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு வேணும். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, சர்ச்ல வந்து சன்டவுன் சர்வீஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்க சர்ச்ல சன்டவுன் சர்வீஸ் நடக்கிற டைம்ல யூத் தான் வந்து லீட் பண்ணுவோம். சோ அப்ப வந்து நான் யூத் கூட கிடையாது, நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. ஒரு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் படிச்சிருப்பேன் நான் நினைக்கிறேன். எனக்கு தமிழ் அவ்வளவுலாம் எனக்கு அதிகமா வாசிக்கவே தெரியாது அந்த டைம்ல. சோ பாஸ்டர் அன்னைக்கு பார்த்து நீ போய் வெல்கம் பண்ணி பைபிள் ரீட் பண்ணிரு அப்படின்னு சொன்னாங்க. பைபிள் ரீடிங்க்கு ஒரு 6 வசனம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ 6 வசனம் இருந்துச்சு. நான் பைபிள் ரீடிங்க பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நம்மள முன்னாடி போக சொல்றாங்க ஜாலி அப்படின்ற மாதிரி யார் யார் என்னென்னன்றத நோட் பண்ணிட்டு வெல்கம் கொடுத்தாச்சு. அடுத்து வேத வாசிப்பு அப்படின்றத சொல்லியாச்சு. சொல்லிட்டு பைபிள் ஓபன் பண்ண பிறகுதான் எனக்கு ஞாபகமே வருது, ஐயோ எனக்கு பைபிள் ரீட் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் ரீட் பண்ண தெரியாதே, திக்கி ரீட் பண்ணுவேன் திக்கி ரீட் பண்ணுவேனே அப்படின்னு யோசிச்சுட்டு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். பயம் ஒரு பக்கம், திக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ கிட்டத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல நான் அந்த பைபிள் வெறும் 6 வசனத்தை நான் ஸ்லோவா ரீட் பண்ணிருப்பேன். யோசித்து பாருங்க, கீழே லிசனர்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க பைபிள் ரீடிங்க்கு. சோ என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி எல்லாருமே எனக்கு தெரியாத வார்த்தைகளை சொல்லி தர ஆரம்பிப்பாங்க. சோ சொல்லி தர ஆரம்பிக்கும் போது அங்க இருந்து பாஸ்டர் வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அவதான் ரீட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடையாது. சோ அந்த 6 வசனத்தை நான் வாசித்து முடிக்கணும், நானே வாசித்து முடிக்கணும் அப்படின்றனாலதான் அந்த ஒரு 15 நிமிஷம் ஆயிருச்சு. முடிச்சுட்டு வந்து அடுத்து பாஸ்டர் தான் மெசேஜ் அப்படின்ற வெல்கம் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு ஒரே அழுக. நானு எல்லாரும் முன்னாடி இப்படி எனக்கு அசிங்கமா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் அழுதுட்டு இருந்தேன். பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்டர் அப்படியே திரும்பி பார்த்தாங்க, குட் அப்படின்னாங்க. வேற எதுவுமே சொல்லல, குட் அப்படின்னாங்க. எனக்கு என்னடா பாஸ்டர் நம்மள நெகட்டிவா அப்ரிஷியேட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகதான் வந்துச்சு. ஆனா 2 weeks லேட்டர் மறுபடியும் நீதான் போய் வெல்கம் பண்ணு அப்படின்னு என்னை ஏத்தி விட்டாங்க. மறுபடியும் எனக்கு பைபிள் ரீடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. பட் அந்த டைம் ஐ டிட் பெட்டர். வெல் அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் முன்னாடியே காட்டிலும் நான் பெட்டரா பண்ணேன். திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நான் நல்லா அதுல தேறினவளாக நான் மாறினேன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னாலும் அங்க நம்மள என்கரேஜிங் வேர்ட்ஸ் வந்து நம்மளை எவ்வளவா ஊக்கப்படுத்தும் அப்படின்றதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, லுக்கிங் ஃபார் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு வாய்ப்புகள் சபையில கிடைக்கணும் அப்படின்றதும் யூத் வந்து ஆசைப்படுவாங்க. 4வதா என்ன அப்படின்னா, புதிய வழிகள், புதிய விஷயங்களை அவங்க தேடணும் அப்படின்றது நினைப்பாங்க. சீக்கிங் அவுட் லீடர்ஸ் கேப்பபிள் ஆஃப் பிரிங்கிங் சேஞ்சஸ் தட் தேர் ஒப்பீனியன் டேக்கன் இன்டு அக்கவுண்ட். இப்போ நம்ம ஒப்பீனியனை நம்ம லீடர்ஸ் கேட்பாங்க, ஆனா அநேக நேரத்துல அந்த ஒப்பீனியன், அந்த ஒரு வார்த்தையை வந்து செயல்முறைப்படுத்தாம போவாங்க. ஆனா அப்படி இல்லாம ஒரு யூத்தோட ஒப்பீனியனை கேட்டு அதை செயல்முறைப்படுத்தினாங்க அப்படின்னா அது அந்த வாலிப பிள்ளைக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக willing to defend their dear church. யூத் மாதிரி அந்த சர்ச்சோட பெரிய பாதுகாவலர் வேற யாருமே கிடையாது. இத நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். பிரசன்ட் யூத் கிட்டே நான் அதை வந்து பாக்குறேன். இப்போ சர்ச்ல வந்து ஒரு பாஸ்டரே டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா யூத்துக்கு தான் மொத எப்படி இருக்கும், எதுக்காக இப்படி நடக்குது, நம்மளுக்கு ரொம்ப நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு பாஸ்டரா இருக்காங்க அப்படின்னா எதுக்காக இப்படி நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள், எங்க சர்ச்ல வந்து ஒரு நாள் யாரோ கள்ள தூக்கி போட்டு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அப்படியே கொந்தளிச்சு வந்தது யூத் தான். யார் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி. சரியா? சோ யூத் தே லவ் தேர் சர்ச் அப்படின்ற விஷயத்த வந்து யூத்தை வழிநடத்த போற பெரியவங்க நமக்கு வந்து தெரியணும். சோ டிசைர் ஆஃப் யூத்ல 5 விஷயத்த பார்த்தோம். சீக்கிங் ஃபார் ரெகக்னிஷன், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை. லுக்கிங் ஃபார் அடல்ட்ஸ், பெரியவங்க யாரு அவங்களுக்கு ஏற்றாற் போல அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பெரியவங்க தேவை. அதுக்கப்புறம் இந்த லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை தேடுறாங்க. லுக் ஃபார் நியூ வேஸ் அண்ட் ஃபார் தேர் ஒப்பீனியன்ஸ் டு பி டன், அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே செயல்முறைப்படுத்தப்பட வேணும் அப்படின்றது மேல வாஞ்சையா இருக்காங்க. கடைசியா அவங்கள போல அவங்க சர்ச்சை நேசிக்கிறதுக்கு வேற எந்த வயது மக்களும் அது கிடையாது. சிறுவர்களை காட்டிலும் சரி
பெரியவங்களை காட்டிலும் சரி யூத் லவ் தேர் சர்ச் மோர், தே டிஃபெண்ட் தேர் சர்ச் அப்படின்றது உண்மை. சரியா? சரி. சோ இப்போ பெரியவங்களா இருக்கிற நம்ம, பெரியவங்கன்னு நான் சொல்லாம யூத் லீடர்ஸ்னு நான் சொல்றேன். யூத் லீடர்ஸ் 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். எதுக்காக அப்படின்னா யூத் டெவலப்மெண்ட்காக. அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப், என்டர் இன்டு யூத் கல்ச்சர். யூத்தோடைய கலாச்சாரத்துக்குள்ள. கலாச்சாரம்னு நான் மீன் பண்றது அவங்களுடைய சிந்தையும் நம்மளுடைய சிந்தையும் ஒன்றா இருக்கணும். அப்ப அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, கிரியேட் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யூத் இன்வால்வ்மெண்ட். சரி, ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணணும், யூத்தை இன்வால்வ் பண்ணணும். யூத்தை இன்வால்வ் பண்றதுக்கு கண்டிப்பா மைக் பிடிச்சிட்டு பேசி யூத்தை வந்து நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு நிறைய ஆக்டிவிட்டிஸை நம்ம டிசைன் பண்ணணும், நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா தே ஆர் வெரி எனர்ஜெட்டிக் பீப்புள். ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற வயதுதான் இந்த யூத் வயது. ஸோ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சேஃபா அவங்களுக்கு ஏதாவது நம்ம என்ன செய்யணும், ஆக்டிவிட்டிஸை கொடுக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஸோ என்டரிங் இன்டு யூத் யூனிவர்ஸ், யூத்தனுடைய பிரபஞ்சத்துக்குள்ள போறதுக்கு என்னெல்லாம் தேவைகள்னு பார்த்தோம்னா, ஆர்கனைஸ் டிஸ்கஷன் மீட்டிங் வித் தெம் ஆன் ஃபேசிங் ப்ராப்ளம். அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத ஒரு கலந்துரையாடலா, ஒரு ஆள் பேசி எல்லாரும் கேட்கிற மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங், டாலரேட் தேர் லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர். வாலிப பிள்ளைங்களோட லாங்குவேஜை நம்ம டாலரேட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் யூத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு கருவியா தேவனால பயன்படுத்த முடியும். பாவிகளையும் ஆயக்காரர் கூடயும் தேவன் வந்து போஜனம் பண்ண உட்கார்ந்தாங்க நம்ம பாக்குறோம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய முறைமைகளையும் அவங்க பண்ணக்கூடிய சில சில விஷயங்களை காட் வந்து டாலரேட் பண்ணி தான் அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நம்மளும் யூத்தனுடைய லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜ், அக்கா நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சில பிள்ளைங்க சர்ச்ல வந்து பேசுவாங்க. சோ ஐ ஷுட் டாலரேட் தேர் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை எனக்கு பிடிக்கிறதுக்கு நான் கத்துக்கிறணும். அவங்க பிஹேவியர், சில பிள்ளைங்க ரொம்ப மரியாதையா பேசுவாங்க, சில பிள்ளைங்க ரொம்ப நக்கலா பேசுவாங்க. அந்த நக்கலா பேசுறதும் கூட என் மேல ஒரு நம்பகத்தன்மை வந்தனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்கன்றதை நான் புரிந்து கொண்டு அந்த வழியில அவங்களை எப்படி செவ்வாய்ப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணணும். மூணாவது, அல்லோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷன் அண்ட் ஃபீலிங். அவங்க கோவப்படுறாங்களா, அவங்களை கோவப்பட விடணும். அவங்க வருத்தப்படுறாங்களா, அவங்க வருத்தம் என்னன்றதை நம்ம கேட்கணும். அவங்க ஒரு மாதிரி ரொம்ப துக்கத்துல இருக்காங்களா, அந்த துக்கத்தை நம்ம ஷேர் பண்ணணும். நாலாவது வந்து மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் லிசனிங் பேஸ்ட் டயலாக்ஸ். இப்ப பெரியவங்க we are more well versed in speech. இந்த மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னா, நான் வாலிப வயசுல இப்படி எல்லாம் எனக்கு அடுக்கடுக்கான வாக்கியங்கள்லாம் அமைக்க தெரியாது. அப்ப இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா, நான் பேசுறதை நிறுத்திட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிற மாதிரி கேட்கறதற்கு தீவிரமா இருக்கணும். யூத் லீடர்ஸ் யூத்த பேச விட்டு நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சில சத்தியங்களை வந்து ஐ மீன் சொல்லக்கூடிய சிலதான், அதிகம்லாம் கிடையாது, நிறையலாம் அவங்களால லிசன் பண்ண முடியாது. சில வார்த்தைகள் அது ரொம்ப ஆப்டான வார்த்தைகளா இருக்கணும், அதை நம்ம சொல்லணும். கடைசியாக, ஆர்கனைஸ் இன்ஃபார்மல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் யூத். இன்ஃபார்மல் ப்ரோக்ராம்ஸ்னா எப்படி சொல்றது, ஒரு லிசனிங் ப்ரோக்ராமா இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூத்துக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சோ இதேதான் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் நான் கண்டினியூ பண்றேன். நம்ம கடைசி பாட்டுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கோம். சோ யங் பீப்புள் இன் ஜெனரல் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஹியரிங் அடல்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எஸ்டர் இயர்ஸ். எஸ்டர்டே அதாவது நேத்து நடந்த கதைன்னு கிடையாது. போன காலத்துல அவங்க நான் அந்த காலத்துல எப்படி இருந்தேனா அப்படின்ற மாதிரி பெரியவங்க எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்க. அநேக யூத்துக்கு வந்து ஐயோ இந்த அங்கிள் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த ஆன்டி இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, ரொம்ப நேரம் பேசுவாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ யூத்தோட யூனிவர்ஸ்ல ஆக்சுவலி அவங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிற வேணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள சரியான பாதையில வழிவகுக்க முடியும். இரண்டாவதாக, they need adults and leaders who கண்டசென்ட், அவங்க கூட இணங்குற மாதிரியான அடல்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. லீடர்ஸ் should identifying with the struggles and hopes of young people. வாலிப வயசுல அவங்க உள்ள போகக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அந்த சோதனைகள், அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளுகிற யங் லீடர், யூத் லீடரா நம்மள வந்து எதிர்பார்க்கிறாங்க. if you listen to their stories, they may listen to yours. If you find relevant ones, and learn to tell the stories in their language.
யூத் எப்போ நீங்க சொல்றத கேட்க விருப்பப்படுவாங்க அப்படின்னா அவங்க சொல்றத நீங்க கேட்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க பேசும்போது நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இராமா. சரி, சோ இதுவரையும் நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு புரிந்ததா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதுங்க. தேங்க்யூமா. சோ இதெல்லாமே தான் ஒரு வேஸ் டு என்டர் த யூத் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். கடைசியா நம்ம ஆரம்பிச்ச பாயிண்ட்டுக்கே நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பி லைக் ஜீசஸ், கிறிஸ்துவ போல இருக்கிறது. இஃப் ஜீசஸ் வாஸ் ஏபிள் டு கம் க்ளோஸ் டு அஸ் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் us in the context of our world, we can also do the same thing with our youth. கிறிஸ்துவால நம்மளுடைய உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவ சரீரத்தை அந்த இயற்கையை புரிந்து கொண்டு நமக்காக பாடுபட்டு மறிக்க முடிந்தது அப்படின்னா நம்மளாலையும் இந்த வாலிப பிள்ளைங்களுடைய உலகம் என்ன, எவ்வளவாக சுற்றுச்சூழல் அவங்களுடைய குணங்கள் கட்டப்படுறதையும் அவங்களுடைய உணர்வுகளையும் பாதிக்கிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா எப்படி பாவிகளுக்கு கிறிஸ்து தேவையோ அப்படியே சபை வாலிபர்களுக்கு யூத் லீடர்ஸும் தேவை அப்படின்றத அவங்க உணர்வாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு கிறிஸ்து ஒரு அடிப்படை. அவர் நம்மளுக்கு காலையில மத்தியானம் நைட்டு எல்லா நேரமும் தேவை. அதே போல சர்ச்ல இந்த யூத் மினிஸ்ட்ரி நடக்கும்போது பெரியவங்க லீடர்ஸ் வந்து தேவை அப்படின்றத அவங்க உணரணும். அப்படின்னா கிறிஸ்துவ போல நம்ம அவங்க கிட்ட அந்த அன்பையும் அந்த இரக்க குணத்தையும் நம்ம பரிமாறணும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. சோ வாட் எவர் யூ டீல் வித் யூத், டீல் வித் கம்பேஷனேட். அதுக்கப்புறம் கண்டிப்பா நிச்சயமா இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னா தேவன் கிட்ட இருந்து நம்ம ஞானத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த மொத்த கிளாஸ்லயும் யூத்தோட டெவலப்மெண்ட்டை வழி நடத்துறதுக்கு அவங்களுடைய உலகத்தை புரிந்து கொள்றதுக்கு ஒரே ஒரு கோல் தான் இருக்கணும். அந்த கோல் என்ன அப்படின்னா டெவலப் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். சோ கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு நம்ம ஒரு பாலமா இருக்கணும் அப்படின்றதான் பாக்குறோம். கடைசியா ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு கதையை நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். யூத் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம்ப் மாதிரி கிளம்பி இருக்காங்க. ஒரு மலை பகுதிக்கு போயிருக்காங்க. சோ மலை பகுதிக்கு போய் அங்க ஒரு நைட் ஸ்டே பண்ண போறாங்க. அப்ப என்ன செய்யணும்? டென்ட் போடணும். சரியா? இந்த பாத்ஃபைண்டர் கிளாஸ்ல டென்ட் மேக்கிங், கேம்பிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம படிப்போம். சோ டென்ட் போடணும். டென்ட் கட்டுறதுக்காக சுத்தியல் எல்லாத்தையுமே முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. கல்லு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கட்டை, மரக்கட்டை அந்த மாதிரி எதுவும் இருக்கான்றதெல்லாம் அங்கங்க போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடுற சமயத்துல 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கேம்ப் சைட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தேடி அப்படியே தள்ளி போய் ஒரு இடத்துல நின்றுட்டு திரும்பி பார்த்து எல்லாத்தையுமே வாங்க 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 வாங்கன்னு கத்தி கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த சைட் பார்த்தது ஒரு அழகான ஒரு லேக். அது இந்த ப்ளூ கலர்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு சஃபயர் மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு ஸ்டோன் மாதிரி அந்த லேக்கே அவ்வளவு ப்ளூஷா அங்கங்க இருக்கிற கற்கள் எல்லாமே கருப்பு கலர்ல அதுக்குள்ள அப்படியே ஜொலிக்குதான். சோ இவ்வளவு அழகான ஒரு வியூவை பார்த்துட்டு எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க, வாங்க 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 நீங்க பாக்க வாங்கன்னு. நம்ம அப்பதான் டென்ட் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீ என்ன பார்த்தன்றத சொல்லு அப்படின்றதான் நம்ம கேட்போம். ஆனா அந்த 2 பேர் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்க சொல்லுங்க நாங்க வர்றோம் அப்படின்றத மத்த எல்லாருமே சொல்றாங்க. கிடையவே நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி இவங்க இவ்வளவு ஆர்வமா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க தட்டிட்டு இருந்த சுத்தியல், எடுத்து வச்சிருந்த கல்லு, கட்டை, அந்த துணி எல்லாத்தையுமே அங்கங்க போட்டுட்டு அப்படியே வர்றாங்க. வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பிரெத் டேக்கிங் வியூ கிடைக்குது. சரியா? சோ அத பார்த்ததும் யாருமே கொஞ்ச நேரம் பேசல. ஆக்சுவலி இல்லஸ்ட்ரேஷன் இவ்வளவுதான். அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க? ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா அந்த இடத்த பத்தி? இல்ல. எக்ஸ்பிளைன் பண்ணாம அவங்க சொன்னது எல்லாமே வாங்க வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப யூத் லீடர்ஸா இருக்க நம்மளும் கூட என்னதான் சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க. பைபிள்ல வந்து பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு ஒருத்தர்கிட்ட. யார் அது?
கிறிஸ்துவ பத்தி அட்ரஸ் பண்ணி சொல்லும் போது நாசரேத்துல இருந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. நீங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. யார் இது? அது நாசிரத்துல ஏதோ நன்மை காண முடியுமோன்ட்டு யாரோ நாத்தான்வேல். சிமியோன் நாத்தான்வேல் Very good. நாத்தான்வேல் கேட்டிருப்பாங்க. யார் அதுக்கு சொல்லுவாங்க வந்து பாருங்க அப்படின்னு? சிமியோன் ஆ? சிமியோன் சிமியோன் இல்லையே, பிலிப்பு. சரியா? சோ பிலிப் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதேதான் இங்க ஒரு கொஸ்டினோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். Why is it not sufficient to learn about Jesus through witness of someone else who has a relationship with him? அதாவது எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு. நான் கிறிஸ்துவ பத்தி சொல்லலாம், ஆனா நான் சொன்னா அது போதாது. அந்த மனுஷனே என்ன செய்யணும்? வந்து பார்க்கணும். அதுதான் இப்போ இருக்கிற யூத் லீடர்ஸோட வேலையே. எனக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியும், எனக்கும் அவருக்கும் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்லிக்கிட்டே இருந்து எனக்கு கிறிஸ்துவ பத்தி அறிந்த உண்மைகளையே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது பெரிதான தாக்கத்தை யூத் கிட்ட ஏற்படுத்தாது. அப்ப யூத்த கிறிஸ்துவ பத்தி நான் தெரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களே வந்து பார் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து பார்ன்னு சொல்றேன், யூத் வரணும். அப்ப அவங்க வரணும் அப்படின்னா அவங்க என்னைய நம்பணும், அவங்க கூட நான் மிங்கிள் ஆயிருக்கணும், அவங்களுடைய தேவைகள் என் வழியாக சந்திக்கப்பட்டிருக்கணும். அப்பனாதான் நான் வந்து பாருன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு யூத் வந்து கண்டிப்பா என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் எப்படி யூத்தை லீட் பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி நம்ம யூத்தை வந்து லீட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸா இந்த கிளாஸோட ஸ்டடி இருக்கும் நான் வந்து முழுமையா விசுவாசிக்கிறேன். நிச்சயமா யூத்தை வழிநடத்துறது அப்படின்றது ஒரு பெரிய 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 பாக்கியம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா நம்ம உலகத்துல இருந்து இன்னொருத்தவங்களோட உலகத்துக்கு நம்ம போய் அதை புரிந்து கொண்டு அந்த ஒரு என்ஜாயிங் இயர்ஸ் ஆஃப் என்ன சொல்றது அடலசன்ஸ்ல அவங்கள நம்ம வழிநடத்த போறோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? சமாரியா ஸ்திரீ கூட அப்படி சொல்லியிருப்பாங்க சாட்ல, நான் பாக்குறேன். வெரி குட். சரிம்மா, கடைசியா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க. இந்த ஹோம்ஒர்க்கை வந்து ஒரு பிராக்டிக்கல் ஒர்க்கா நீங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்றத நானும் ஆசைப்படுறேன். அது என்ன ஹோம்ஒர்க் அப்படின்றத மட்டும் நான் தெளிவுபடுத்திட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு 10 கேள்வி இருக்கு. இந்த 10 கேள்விய ஒரு குவார்டர் ஃபுல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்ய போறோம். ஒரு குவார்டர்னா 13 வாரங்கள். என்ன அப்படின்னா ஒரு அடல்ட்னா அர்த்தம் கிடையாது இங்க, ஏன்னா யூத்தும் இருக்கீங்க. அப்ப ஒரு வாலிப பிள்ளை ஒரு சிறு பிள்ளைய நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், இல்ல ஒரு பெரியவங்க ஒரு வாலிப பிள்ளைய நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா எந்த வாலிப பிள்ளைய எந்த சிறு பிள்ளைய நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடாது. சரியா? இட்ஸ் லைக் அ சீக்ரெட் மிஷன். ஒரு 10 கேள்விகளுக்கு நீங்க முன்னமா இந்த வாரத்திலேயே நாளைக்குள்ளேயே நீங்க ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு வருகிற வாரத்துல இருந்து அதை நீங்க பிராக்டிஸ்க்கு கொண்டு வரலாம். கேள்வி என்ன அப்படின்னா 2 factors that most influence the youth of your church. நீ சூஸ் பண்ணிருக்க பிள்ளை, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்டீஃபன் தம்பி வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டீஃபன் சர்ச்ல அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்ற 2 விஷயம் என்ன அப்படின்றத நான் எழுதி இருக்கணும். ஸ்டீஃபன் கிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரியா? நானா எழுதி இருக்கணும். அதுக்கப்புறம் மியூசிக்கல் ட்ரெண்ட் ஆஃப் த யூத் இன் யுவர் சர்ச். ஸ்டீஃபனுக்கு என்ன மாதிரி மியூசிக் பிடிக்கணும் அப்படின்றத நான் எழுதி இருக்கணும் ஸ்டீஃபன் கிட்ட கேட்காம. வேல்யூ பிளேஸ்ட் ஆன் த சர்ச் பை த யூத். ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேல்யூ, அவருடைய சர்ச்சை பத்தி அவர் எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நான் எழுதியிருக்கணும் ஸ்டீஃபன் கிட்ட கேட்காம. இப்படியே இருக்கிற மிச்ச 9 கேள்விகள் என்னென்ன 7 கேள்விகள் என்னென்ன அப்படின்னா லெஷர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூத். சும்மா இருக்கிற நேரத்துல யூத் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எழுதி இருக்கணும். அவங்களுடைய ஃபேவரட் மீடியா எது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீடியான்றதை எழுதணும். த இன்ஃப்ளூயன்ஸ் த சர்ச் லீடர்ஸ் ஹேவ் ஆன் தம். ஸ்டீஃபன் மேல சர்ச் லீடர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றத எழுதணும். டு ஹூம் தே டாக் அபவுட் தேர் ப்ராப்ளம்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ். ஸ்டீஃபன் யார்கிட்ட ரொம்ப நம்பகத்தன்மையோட தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்கன்றதை எழுதணும். To whom they talk about the main complaints about the life of the church. ஸ்டீஃபனுக்கு சபையை குறித்து என்னென்ன குறைகள் இருக்குன்றத ஸ்டீஃபன் கிட்ட கேட்காம எழுதணும்.
the heroes they would like to resemble. ஸ்டீஃபன் யாரை போல இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படுவான்றதையும் ஸ்டீஃபன் கிட்ட கேட்காம எழுதணும். their understanding of Christian life, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய புரிதல் ஸ்டீஃபனுக்கு என்ன அப்படின்றதையும் ஸ்டீஃபன் கிட்ட கேட்காம எழுதணும். இது எல்லாத்தையுமே கேட்காம எழுதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா 13 வாரம் ஸ்டீஃபன் கூட நல்லா பழகி நீங்க எழுதின கேள்விக்கும் ஸ்டீஃபனோட பதிலும் ஒத்து போகுதா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஒத்து போகுது அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி அ யூத் லீடர், நீங்க யூத் லீடர் ஆயிட்டீங்க. ஸ்டீஃபன் உங்களுக்கு நம்பகத்தன்மையா மாறி இருப்பாரு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வழி நடத்தி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை ஒத்து போகல அப்படின்னா தப்பே கிடையாது, நம்ம எந்தெந்த விதத்துல நம்மள மாத்திக்கிறணும் தான். ஸோ இந்த யூத் டெவலப்மெண்டோட கிளாஸ்ல யூத்துக்கான விஷயங்கள் கிடையாது, யூத்தை வழிநடத்தி கொண்டு போற நமக்கான பாடங்கள் தான் என்னென்ன, அவங்களுடைய உலகம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டோம். ஏதேனும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்க்யூ சோ மச். நிச்சயமாகவே தேவன் இந்த சில மணி நிமிஷங்களை நம்மளுக்கு